வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் ஃபேமிலி 2.0. இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட் தான் நண்பா. அதுக்கு முன்னாடி இன்றைக்கான கேள்வி என்ன அப்படின்னு கேட்டால், ரெசல்மனியா 41க்கு ராக் வந்தால் நல்லா இருக்குமா அப்படிங்கிற உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள் நண்பா. ஏன்னா இப்போ ராக்கு ரெசல்மனியா 41க்கு வரமாட்டார் அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் போயிட்டுருக்கு. ஏன்னா ரெஸ்லிங் வேர்ல்டுலேயே ராக் ரெசல்மனியா 41க்கு வரமாட்டார், அதாவது ராக் அடுத்த மூவியை எடுக்க போகிறாரு, அதில் நடிக்க போகிறாரு, அதனால் ராக்கால் ரெசல்மனியா 41க்கு கண்டிப்பாக வரவே முடியாது அப்படிங்கிற மாதிரி இப்போ இன்டர்நெட்டில் ரொம்பவும் வைரலாக போய்கிட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்கிறேன். இதில் நீங்களே யோசிச்சுக்கலாம், அதாவது ரெசல்மனியா 41க்கு வருவாரா வரமாட்டாரா அப்படிங்கிற மாதிரி இதுக்கான ஒரு ஐடியா உங்களுக்கே தெளிவாக கிடச்சிடும். அதாவது இதுக்கு முன்னாடி ஒரு ஃபேன் ராக்கு கிட்ட கேட்டதுக்கு, அதாவது நீங்கள் ரெசல்மனியா 41க்கு கண்டிப்பாக வருவீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு, அதாவது நிறைய பேர் சொல்கிறாங்க நீங்கள் ரெசல்மனியா 41க்கு வரமாட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் ரெசல்மனியா 41க்கு வருவீங்களா வரமாட்டீங்களா அப்படின்னு ராக்குக்கிட்டேயே ஒரு ஃபேன் கேட்டதுக்கு ராக்கு சொன்ன பதில் என்ன அப்படின்னு கேட்டால், எந்த லூஸு சொன்னாப்பா, எந்த மடையை சொன்னான், அதாவது நான்லாம் ரெசல்மனியா 41க்குலாம் வராமலாம் இருக்க மாட்டேன், நான் கண்டிப்பாக 100% ரெசல்மனியா 41க்கு நான் வருவேன் அப்படிங்கிற மாதிரி ராக்கே தான், அதாவது ஒரு ஃபேன் கேட்டதுக்கு அவரே தான் ரீட்வீட் பண்ணார். ஆனால் இப்போ ரெசல்மனியா 41க்கு ராக்கு வரமாட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது எந்த அளவில் உண்மை அப்படின்னு தெரில. ஏன்னா ராக்கு மனசு வச்சார் அப்படின்னா எப்படி வேணுமானாலும், அதாவது அந்த ரெசல்மனியா 41க்கு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது, வராமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ராக் எப்பேற்பட்டவர் அப்படின்னு உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். அதனால் ராக்கு வந்தாலும் ஏற்றுக்கலாம், வராட்டிகளும் ஏற்றுக்கலாம். ஏன்னா அப்போ சொன்னார் கண்டிப்பாக நான் வருவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். இப்போ அவரோட சூழ்நிலை அப்படிங்கிறது ரொம்ப சரியில்லை. அதனால் ராக்கால் வர முடியாமல் கூட இருக்கலாம். அதனால வந்தாலும் சரி வராட்டியும் சரி நம்ம ஏற்றுக்கிட்டு நம்ம போகலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடியிலேருந்து ரெசல்மனியா அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே ராக் விசஸ் ரோமன் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்த்துக்கிட்டே தான் இருக்கோம். ஆனால் இப்போ வரைக்கும் ராக் விசஸ் ரோமன் ரைன்ஸ் மேட்ச் நடக்காமே போய்கிட்டு இருக்குது. ஏன்னா 2022 நம்மளுடைய ராக் ரெசல்மனியாவுக்கு வருவார் அப்படின்னு பார்க்குறோம். ஆனாலும் ராக் வராமல் தான் போய்கிட்டு இருக்காரு. ஏன்னா அதே மாதிரி இந்த ரெசல்மனியா 41க்கு வருவாரா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணியே பார்க்கலாம் நண்பா. அது இல்லாமல் நிறைய பேர் கேட்குறது என்ன அப்படின்னு கேட்டால், அதாவது ரெசல்மனியா 41ல் WWE புக் பண்ணாங்களே, அதாவது ராக் விசஸ் கோடிக்கான அந்த அன்டிஸ்பிளிட் WWE மேட்சை ஃபிக்ஸ் பண்ணாங்களே, இதுதான் WWE பிளான் அப்படிங்கிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி வச்சாங்களே. அப்போ ராக்கு ரெசல்மனியா 41க்கு வரல அப்படின்னா கோடியோட நிலைமை என்ன அப்படின்னு கேட்டால், கோடியோட நிலைமையை பற்றிலாம் யாருமே அங்கே கவலையே படாதீங்க. ராக்கு இல்லாட்டியும் அந்த ரெசல்மனியா அப்படிங்கிறது நிற்காமலாம் இருக்காது. அது பாட்டுக்கு அதாவது வேலையை WWE பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. அதாவது நிறைய பேர் சொல்கிறாங்க, அதாவது ரெசல்மனியாவே ராக்கு தான் அப்படின்னு. கண்டிப்பாக சொல்லுவேன் நண்பா. ஆனால் ரெசல்மனியா அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே ராக்கு கண்டிப்பாக. ஏன்னா அதில் அவர் அதாவது ஃபைனல் பாஸ்னாவே அது ராக்கு தான். ஏன்னா ராக்கு இல்லாமல் ரெசல்மனியா இல்லை, ரெசல்மனியா இல்லாமல் ராக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு WWE ஆகிட்டாங்க. அதேமாதிரி ஃபேன்ஸ் நம்மளும் ஆகிட்டோம். அதனால் ராக்கு இந்த ரெசல்மனியாவுக்கு வரல அப்படின்னா ரெசல்மனியாவில் நடக்காமலாம் இருக்காது நண்பா. அது பாட்டுக்கு நடந்துக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் இதில் யாரும் ரொம்ப பேனிக்காதீங்க. அது ராக் விசஸ் கோடி மேட்ச் நடக்கலையே அப்படிங்கிற மாதிரி யாரும் கவலைப்படாதீங்க. ஏன்னா ராக் விசஸ் கோடி மேட்ச் நடக்காட்டியும் கண்டிப்பாக கோடிக்கு மேட்ச்சு ரெசல்மனியா 41ல் 100% இருக்குது. அதாவது WWE ஒருவேளை ராக் விசஸ் கோடி மேட்ச்சு நடக்கலை அப்படின்னா கோடிக்கு 4 விதமான பிளான் இருக்குது. அதாவது 1 2 இல்லை, 4 விதமான பிளானை WWE வச்சுருக்காங்களாம். அது என்ன பிளான் அப்படிங்கிறத நான் ஒன்றா சொல்கிறேன். அதாவது ரோமன் ரைன்ஸ் விசஸ் கோடிக்கான பார்ட் 3 மேட்ச் நடக்க போகுது. பார்ட் 1 ரெசல்மனியா 39ல் நடந்துச்சு. பார்ட் 2 40ல் நடந்துச்சு, ரெசல்மனியா 40ல் நடந்துச்சு. இப்போ பார்ட் 3 ரெசல்மனியா 41ல் நடக்க போகுது. அதாவது கோடி விசஸ் ராக் மேட்ச் நடக்காட்டியும் ரோமன் விசஸ் கோடிக்கான அன்டிஸ்பிளிட் WWE மேட்ச்சு பார்ட் 3 மேட்ச் கண்டிப்பாக இந்த வருஷம் ரெசல்மனியா 41ல் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஏன்னா இன்னமும் நம்மளுடைய ரோமன் ரைன்ஸ்க்கு கோடி அவருக்கான ரீமேட்சை இன்னும் நம்மளோட கோடி கொடுக்கல. அதனால் இந்த மேட்சை கூட கேட்டு நம்மளுடைய ரோமன் ரைன்ஸ் வாங்கலாம். அப்படி ஒரு வேளை இல்லை அப்படின்னா, அதாவது இந்த வருஷம், அதாவது 2025 அந்த ராயல் ரம்பில் கூட ரோமன் ரைன்ஸ் வின் பண்ணலாம். ரோமன் ரைன்ஸ் வின் பண்ணி கூட நம்மளுடைய கோடியை சேலஞ்ச் பண்ணலாம். கோடியை சேலஞ்ச் பண்ணாலும் ரெசல்மனியா 41ல் ரோமனுக்கும் கோடிக்கும் மேட்ச் நடக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக நடக்கும். அப்படி ஒரு வேளை ரோமன் ரைன்ஸ் ரெசல்மனியா, அதாவது ராயல் ரம்பில் வின் பண்ணாட்டியும் எலிமினேஷன் ஜம்பர் இருக்குல்ல, அதில் நம்மளுடைய ரோமன் ரைன்ஸ் இருப்பார். அந்த எலிமினேஷன் ஜம்பரில் கூட நம்மளுடைய ரோமன் ரைன்ஸ் வின் பண்ணலாம். அப்படி ஒரு வேளை வின் பண்ணாலும் கண்டிப்பாக ரெசல்மனியா 41ல் ரோமனுக்கும் கோடிக்குமான அன்டிஸ்பிளிட் WWE மேட்ச் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இது ஒன்று. ரெண்டாவது பிளான் என்னன்னு கேட்டால், உங்களோட 16 டைம் வேர்ல்டு சாம்பியனான
ஜான்சினாவுக்கும் கோடிக்குமான ஒரு மேட்ச் நடக்கும். அதுவும் ரெசல்மேனியா 41 அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதுவும் ராயல் ரம்பில் நம்மளுடைய ஜான்சினா வின் பண்ணார் அப்படின்ட்டா நம்மளுடைய ஜான்சினாவுக்கும் நம்மளுடைய கோடிக்குமான அந்த ஒரு ஃபியூடு கிரியேட் ஆகி ரெசல்மேனியா 41 ஜான்சினா வெர்சஸ் கோடி ரோட்ஸுக்கான அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியனுக்கான மேட்ச் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஏன்னா இதில் வந்து நம்மளுடைய ஜான்சினா வந்து மோதினார் அப்படின்னா, அதாவது கோடி ரோட்ஸ் கூட மோதினார் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய ஜான்சினா வந்து 17 டைம் வேர்ல்டு சாம்பியன் ஆகிறதுக்கு கூட வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா WWE வந்து ஒரு முடிவில் இருக்காங்க. அதாவது 2025 அந்த ரிட்டைர்மெண்ட் ஜான்சனோட அந்த ரிட்டைர்மெண்ட் டூரில் நம்மளுடைய ஜான்சினா வந்து கண்டிப்பாக சாம்பியன் ஆக்கியே தீரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு பிளானாக WWE போட்டு வச்சுருக்காங்களாம். அதனால் 2025 ராயல் ரம்பில் ஜான்சினா வின் பண்ணார்னா நம்மளுடைய கோடி ரோட்ஸை சேலஞ்ச் பண்ணிட்டார் அப்படின்னா நம்மளுடைய கோடி ரோட்ஸுக்கும் நம்மளுடைய ஜான்சினாக்கும் ரெசல்மேனியா 41 மேட்ச் நடக்குது அப்படின்னா இதில் நம்மளுடைய ஜான்சினா கூட நியூ அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்குது நண்பா. அதுக்கப்புறம் 3வது பிளான் என்ன அப்படின்னு கேட்டால் சிஎம் பங்க் வெர்சஸ் கோடி ரோட்ஸுக்கான மேட்ச் நடக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படின்னு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா நம்மளுடைய சிஎம் பங்கோட ஒரு மிகப்பெரிய ஒரு குறிக்கோள் என்ன அப்படின்னு கேட்டால் ரெசல்மேனியாவில் வந்து மெயின் ஈவெண்ட் பண்ணணும். அதாவது WWE ரெசல்மேனியாவில் வந்து மெயின் ஈவெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய சிஎம் பங்கோட ஒரு மிகப்பெரிய ஒரு கனவு. அதனால தான் நம்மளுடைய சிஎம் பங்க் வந்து உங்களோட சொத்து வேணாம், சுகமும் வேணாம், உங்களோட ஆஸ்தி வேணாம், உங்களோட அந்தஸ்து வேணாம் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய சிஎம் பங்க் WWE விட்டு AEWக்கு போனதுக்கான காரணமே இதுதான். திரும்பி நம்மளுடைய WWEக்கு வந்து நம்மளுடைய சிஎம்க்கு வர்றப்பே நம்மளுடைய WWE கான்ட்ராக்டில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நான் வந்து WWEக்கு வரேன், WWEக்குள்ளே வந்தேன் அப்படின்னா என்னை வந்து நீங்கள் வந்து எங்களை வேர்ல்டு சாம்பியனாக நீங்கள் வந்து எங்களை ஆக்கணும், அதாவது என்னை வந்து நீங்கள் ஆக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுடைய சிஎம்க்கு வந்து சொல்லி தான் அந்த கான்ட்ராக்டை சைனிங் பண்ணார். அந்த சைனிங் பண்ணார்ல, அதனால் கண்டிப்பாக ஒருவேளை நம்மளுடைய ஜான்சினாவுக்கும் ஜான்சினாங்கிற பாருங்க, அதாவது நம்மளுடைய கோடிக்கும் நம்மளுடைய சிஎம்க்கும் மேட்ச் நடக்குது, அன்டிஸ்பியூட்டட் WWE மேட்ச் நடக்குது அப்படின்னா, ரெசல்மேனியா 41 நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய WWE வந்து நம்மளுடைய சிஎம் பங்கை நியூ அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன் ஆக்குவாங்களான்னு கேட்டால் ஆக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இதுலேயும் பாசிபிலிட்டி இருக்குது. ஏன்னா ராக் வந்து, அதாவது நம்முடைய சிஎம் பங்க் வந்து சொல்லியிருக்காருல, அவரோட கான்ட்ராக்டை சைன் பண்ணுறப்ப என்னை வந்து நீங்கள் வேர்ல்டு சாம்பியன் ஆக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் கான்ட்ராக்டை சைனிங் பண்ணியிருக்காரு. அதனால் இந்த மேட்ச் வந்து இதில் வந்து நம்மளுடைய சிஎம் பங்குக்கு வந்து இதுதான் கரெக்டான ஒரு சுச்சுவேஷன். இதை விட்டுட்டார் அப்படின்னா திரும்பி அதுக்கப்புறம் நம்மளுடைய சிஎம் பங்கால் கண்டிப்பாக சாம்பியன் ஆகவே முடியாது. அதுக்கான கரெக்டான பிளேஸ் எதுன்னா இப்போ ரெசல்மேனியா 40 நடந்துச்சு அப்படின்னா கோடி விசஸ் சிஎம் பங்குக்கான கரெக்டான ஒரு ஸ்டோரி, கரெக்டான ஒரு சுச்சுவேஷன் யாருக்கு அப்படின்னா நம்மளுடைய சிஎம் பங்குக்கு. அதனால் கண்டிப்பாக ரெசல்மேனியா 41 சிஎம் பங்குக்கும் நம்மளுடைய கோடிக்கு மேட்ச் நடந்துச்சுன்னா நம்மளுடைய சிஎம் பங்கு வந்து நியூ சாம்பியன் ஆகிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்குன்னு. அதுக்கப்புறம் நம்பர் 4 பிளான் என்ன அப்படின்னு கேட்டால் நம்மளுடைய கோடி ரோட்ஸ் வெர்சஸ் ரோமன் ரெயின்ஸ் வெர்சஸ் சிஎம் பங்குக்கான ஒரு ட்ரிபிள் த்ரெட் மேட்ச்சு கூட ரெசல்மேனியா 41 நடக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஏன்னா ஒரு பக்கம் நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து அந்த ராயல் ரம்பில் வின் பண்ணுறான்னு வச்சுக்கோங்க. ராயல் ரம்பில் வின் பண்ணி யாரையுமே சேலஞ்சு பண்ணல, கும்தர்ட்ட இருக்க அந்த வேர்ல்டு டைட்டில் மேலேயும் இது பண்ணல, சேலஞ்ச் பண்ணல. அதேமாதிரி நம்மளுடைய கோடியையும் சேலஞ்ச் பண்ணாமல் அவரு அந்த ஒரு ஃபியூலே போயிட்டுருக்காரு. அதில் வந்து அடுத்த பேப்பரியான எலிமினேஷன் சேம்பரில் வந்து நம்மளுடைய சிஎம் பங்க்கு வின் பண்ணுறாருன்னு வைங்க. சிஎம் பங்க்கும் இருக்கார், சிஎம் பங்குக்கு வந்து அந்த எலிமினேஷன் சேம்பரை வின் பண்ணுறாருன்னா அவருக்கும் ஒரு மேட்ச் கொடுக்கணும், அவரும் இருக்கார். அதேமாதிரி நம்முடைய சிஎம் ரோமன் ரெயின்ஸ் இருக்கார். 2 பேருமே ஒரே ஆளை கை கட்டுறாங்க அப்படின்னா இவங்களுக்கான ஒரு ஃபியூடு, இந்த 2 பேருமே ராயல் ரம்பிளையும் சரி எலிமினேஷன் சேம்பர் சரி வின் பண்ணலாமல் இவங்களுக்கான ஒரு ஃபியூடு போகுது அப்படின்னா அந்த ஃபியூடில் நம்மளுடைய சிஎம் பங்க்கும் சரி நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸும் சரி கண்டிப்பாக நம்மளுடைய கோடியவே சேலஞ்ச் பண்ணுறாங்க அப்படின்னா இவங்களுக்கான ஒரு ஃபியூடு கிரியேட் பண்ணி ரெசல்மேனியா 41 கூட ரோமன் ரெயின்ஸ் வெர்சஸ் சிஎம் பங்க் வெர்சஸ் கோடி ரோட்ஸுக்கான ஒரு ட்ரிபிள் த்ரெட் மேட்ச், அதாவது அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன்ஸ் மேட்ச் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஒருவேளை இவங்க 3 பேர்த்துக்கு ஒரு ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் நடக்குது அப்படின்னா இதில் வந்து யார் வின் பண்ணுவோம் அப்படிங்கிறது கண்டிப்பாக ப்ரிடிக்ட் பண்ணவே முடியாது. ஏன்னா நம்முடைய கோடி வந்து அவரோட சாம்பியனை திரும்பி ரீடைன் பண்ணுவாரா அப்படின்னு கேட்டால் அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. அதுக்கப்புறம் நம்மளுடைய சிஎம் பங்க் வந்து நியூ சாம்பியன் ஆவாரான்னு கேட்டால் அதுவும் ஒரு கேள்விக்குறி. ஏன்னா WWE கான்ட்ராக்டில் சைனிங் பண்ணுறப்பே என்னை வந்து சாம்பியன் ஆக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் WWE சொன்னதுனால தான் நான் வந்து திரும்பி கான்ட்ராக்டே சைனிங் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சிஎம்க்கு சொல்லுவார். இந்த சூழ்நிலையை விட்டால் எனக்கு அதுக்கப்புறம் சாம்பியன் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பாக நம்மளுடைய சிஎம்க்கு சொல்லுவார். அந்த இடத்துல அவரும் வின் பண்ணி ஆகணும். ரோமன் ரெயின்ஸ் வந்து எனக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ தான் கிடச்சிருக்குது, திரும்பி அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நான் விட்டேன் அப்படின்னா திரும்பி என்னால்
திரும்பி சாம்பியன் ஆக முடியாது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லுவார். அதனால் இதை 3 பேர்த்துக்குமே ரோமனும் சரி, நம்முடைய சிஎம் பங்கும் சரி, நம்மளுடைய கோடி சரி, இவங்க 3 பேர்த்துக்குமே ரெஸ்ல்மேனியா 41ல் ஒரு ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் நடக்குது அப்படின்னா இதில் யார் வின் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி நண்பா. இதில் யார் வின் பண்ணால் நல்லாயிருக்கு அப்படிங்கிற உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறது மறக்காமல் சொல்லுங்கள் நண்பா. ஏன்னா ரெஸ்ல்மேனியா 41ல் ராக் விசஸ் கோடி ரோட்ஸ் மேட்ச் நடக்காட்டியும் உங்களோட கோடிக்கு வந்து எவ்வளோ ஆப்போனண்ட் இருக்காங்க அப்படின்னு நீங்களே பார்த்துக்கோங்க. அது இல்லாமல் WWE எந்த விதமான பிளான்லாம் நம்மளோட கோடிக்கு போட்டு வச்சுருக்காங்க அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள். அதாவது இந்த மேட்ச்சில் எந்தெந்த மேட்ச் வந்து உங்களோட ஃபேவரட் மேட்ச், இந்த மேட்ச் ரெஸ்ல்மேனியா 41ல் நடந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள் நண்பா. ஃபஸ்ட்டு ரோமன் ரெயின்ஸ் விசஸ் கோடி மேட்ச்சு, 2 ஜான் சீனா விசஸ் கோடி, 3 சிஎம் பங்க் விசஸ் கோடி, 4வது வந்து ரோமன் ரெயின்ஸ் விசஸ் சிஎம் பங்க் விசஸ் கோடிக்கான ஒரு ட்ரிபிள் த்ரெட் மேட்ச். இந்த 4 மேட்ச்சில் எந்த மேட்ச் நடந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள் நண்பா.